ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளாரி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷாப்பிங் ஹால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ், நல்ல குவாலிட்டி அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ். ஸோ எங்கேருந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன்னா தேமுலேருந்து தான். உங்ககிட்ட தேமு ஆப் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோவில் மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணோன்னே டேரெக்டாக உங்களை வந்து தேமு ஆப்க்கு எடுத்துகிட்டு போகும். அண்ட் இந்த வீடியோவில் மறுபடியும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கோடு KKR8499 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $300 கூப்பன் பண்டில் கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் நீங்கள் தேமுவில் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸோ இல்லை கிச்சனுக்கு தேவையான பொருட்களோ இல்லாட்டா ஏதாச்சும் குட்டி குட்டி ஹோம் அப்ளையன்ஸு, ட்ரெஸ்ஸு, மென், விமென், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு, நியூ பார்ன் பேபிஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் ஆக்சசரிஸ் வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல ஷாப் பண்ண முடியும்னா தேமு தான். ஸோ எனக்கு பிடிச்ச பொருட்கள், எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து இந்த தடவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் தேமுல இருந்துட்டு. ஸோ வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ வாங்குறது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். அது இன்னும் ஈஸி. நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்கை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டே எடுத்துக்கும். ஸோ எல்லாமே நான் அன்பாக்ஸ் பண்ணி இங்கே வச்சிருக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுலேயே தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு க்ளோதிங் செக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் செக்ஷன்ஸ் இருக்கும், டெக்கார் செக்ஷன்ஸ் இருக்கும், கிளீனிங் செக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வீடு யூட்டென்சில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு வந்து நம்ம வீட்டில் ஃப்ளவர் வேசஸ் இருக்கும் பாருங்க. அதில் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிரைட் கலர்ஸாக ஃப்ளவர் வேணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நான் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபேக் ஃப்ளவர்ஸ் டியூலிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபேக் ஃப்ளவர்ஸ் பட் மேலே வந்துட்டு ரப்பர் ஷீட்ஸ் இருக்கும்ல அதில் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்ததுங்க. 4 ஐ திங்க் செட் ஆஃப் 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், செட் ஆஃப் 6 டியூலிப்ஸ். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சது. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஃப்ளவர் வேஸில் சூப்பராக இருக்கும் வைக்கிறதுக்கு. கிச்சன் ஐட்டம்ஸில் நான் வந்து போனதுலேயே சாப்பர் வாங்கினேன். பட் நான் வந்து கொஞ்சம் பெரிய சாப்பர் வாங்கினேன். இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி வெங்காயம் எல்லாம், பாதி வெங்காயம் இருக்கிறதெல்லாம் நமக்கு சாப் பண்ணுறதுக்கு தேவைப்படுமே சொல்லிட்டு ஒரு குட்டி எலக்ட்ரிக்கல் சாப்பர் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப ஈஸி கூட, எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட போகலாம். ஸோ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் சாப்பர் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ள வந்து பிளேடு இருக்குது. அவ்வளோதான். வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டும் ஏதாச்சும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா போதும். மேலே வந்துட்டு உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டா போதும். இதோ ஸ்பீட் லெவல் கூட நீங்கள் வந்துட்டு அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 அந்த மாதிரி இருக்குது. ஹை ஸ்பீட், ஸ்லோ ஸ்பீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் போகிறப்போ நீங்கள் ஒரு ஏர்பிஎன்பி அதெல்லாம் புக் பண்ணீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கே போய் தான் சமையல் பண்ணணும்னா இந்த மாதிரி சாப்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று வாங்கினேன். எலக்ட்ரிக் சாப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் அப்போ எங்கே போய் தங்கினாலுமே இந்த மாதிரி சார்ஜிங் இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பட்டர் செராமிக்ல தான் நான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் நம்ம தனியாக பட்டர் ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு கிச்சன் கவுண்டர்லேயே வந்து செராமிக் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட இருந்த செராமிக் பட்டர் ஸ்டோரர் வந்துட்டு உடஞ்சி போச்சு. மேலே இருக்கிற லிட் இருக்குது, பட் கீழே இருக்கிறது வந்துட்டு சமையல் பண்ணுறப்ப அதை கை தட்டு உடஞ்சி போச்சு. அதனால எனக்கு இனிமேல் அதில் செராமிக்கே வாங்கக்கூடாது. நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல நல்ல குவாலிட்டியில் வாங்கினோம்னா கொஞ்ச நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை. ஸோ அது நான் தேமுலேருந்து ஆர்டர் பண்ணேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்னு கூட வந்துட்டு ஸ்கிரிப்ட் இருக்குது இதில். ஸோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து மேலே அந்த பட்டர் எடுக்கிறதுக்கான நைஃப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு நல்ல திக்கான கண்டெய்னராகவே இருக்குதுங்க. நீங்களும் என்ன மாதிரி செராமிக்ஸ் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸ். பட்டர் ஸ்டோரர் இது. ஸோ ரொம்ப க்யூட்டான பட்டர் ஸ்டோரர். இது எல்லாமே காஸ்ட் எஃபிஷியன்ட்க்கு. நான் இந்த தடவை பிளான் பண்ணது எல்லாமே கம்மியான விலையில பட் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்துட்டு வீட்டுக்கு தேவையானது எது வேணுமோ அதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஹனி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஹனி கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அதே டப்பால தான் யூஸ் பண்ணுவோம். பட் அது சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்பூன்லேருந்து எடுத்து இப்படி சர்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வெளியெல்லாம் ஸ்மஜ் ஆகும். அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு மாதிரி பிசுன்னு ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஹனி ஸ்டோரில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இருக்கும் இல்லையா, இதுல இருந்து நீங்க ஹனி எடுத்து ஊத்துறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வெளியே ஸ்மஜ் ஆகவும் செய்யாது, உள்ள வந்துட்டு நீட்டா பிசு பிசுப்பு இல்லாமலே இருக்கும்.
ஸோ அதுக்கு இது வந்து ஒரு ஹனி ஸ்டோர் நான் வாங்கினேன். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி நம்ம பொருட்கள் கிளாஸ் செராமிக்லாம் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் எப்படி எனக்கு ஷிப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பயம் கூட உங்களுக்கு வேண்டாம். எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தெர்மோகாலில் பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மேலே ஒரு செலோ டேப் கூட போட்டிருந்தாங்க. பட் என்னோட கியூரியாசிட்டி என்னென்ன உள்ளே இருக்குங்கிறது எனக்கு ஆர்டர் பண்ணது மறந்து போச்சா, சரி பார்த்துருமேங்கிறதுக்காக இந்த செலோ டேப் எல்லாம் எடுத்தேன். ஸோ பேக்கேஜிங் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டில் கூட எனக்கு டேமேஜ் இல்லை. நீங்களும் வந்து கரெக்டாக பார்த்து நல்ல ரிவ்யூஸ், நல்ல குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, ஒரு ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதோட ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்தே நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. போன தடவையும் டீமூல நிறைய பேர் நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, எனக்கு அங்கே பார்க்க முடியலை, இது ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான், நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் இது ஒன்று மட்டும்தான். அதோட ப்ரைஸை மட்டும் பார்க்கறது இல்லாமல் ஓகே லோ ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இது வாங்குறோமே அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு என்ன ரிவ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் நான் அந்த ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறது. ஸோ அதில் வந்துட்டு ஒன் அமாங் வந்து இந்த ஹனி ஸ்டோர். நெக்ஸ்ட் வந்துட்டு பால் காய்ச்சறதுக்காக எனக்கு நம்ம கிட்ட நான்ஸ்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டீல்ல எல்லாம் நம்ம வந்துட்டு பால் காய்ச்சுவோம் இல்லையா. பட் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆனது இந்த மாதிரி செராமிக் கண்டெய்னர்ஸ்ல. நானே சொல்லியிருப்பேன் என் கையில செராமிக்கே நிக்காது, டம்மு டம்முன்னு விழுந்துரும். பட் லெட் மீ ட்ரை, கொஞ்சம் சேஃபா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் மில்க் பாய்லர் இது. ஸோ ஃபுல்லாக கிளாஸில் இதில் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருந்தது. ஒன்று வந்து கோல்டு ஷேடு, இன்னொன்று வந்துட்டு சில்வர் ஷேட். பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பெரிய கண்டெய்னர், இதில் சைஸஸ் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் அண்ட் எனக்கு வந்துட்டு இது கோல்டு ஷேடு வேணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். இது வந்து டிஷ் வாஷர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோவேவ் அவன் சேஃப் அண்ட் எல்லாமே சேஃப் தான். ஸோ நீங்கள் மட்டும் வாஷ் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோ ஹெவியெல்லாம் இல்லைங்க. ஒரு சில இதெல்லாம் நான் பார்த்தப்போ வந்து நல்ல ஹெவியாக இருந்துச்சு. இது அவ்வளோ ஹெவியாக கூட இல்லை, ஈஸியாக இருக்குது. அண்ட் அது மாதிரி பீக் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒன்ஸ் பாலோ அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஊற்றுறது கூட இந்த பீக் இருக்கிறதுனால வெளியில் வந்துட்டு ஸ்பில் ஆகாது, ஸ்மஜ் ஆகாது. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு மில்க் பாய்லர் ஒன்று வாங்கினேன். நான் ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. இதுக்குமே நான் ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினேன். ஏன்னா ஒரு சில இதில் இந்த செராமிக் வந்துட்டு அடுப்பில் வச்சோடனே டக்குன்னு வெடிச்சிருதுங்கிறாங்க. பட் இதில் வந்துட்டு ப்ராப்பராக பார்த்து எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்த பிறகு நான் வாங்கியிருக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதுவுமே நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஷார்ட்ஸில் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு மில்க் பாய்லர் இவ்வளோ நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்குமே ஒரு பெரிய செலோ டேப் சுற்றி இருந்தாங்க. நான் தான் இப்போ தான் அதை எடுத்து போட்டேன். ஸோ நல்ல இதில் இந்த மாதிரி தெர்மோகாலில் வச்சோம்னா உடையாது, சேஃபாகவே வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதாங்க ரொம்ப ட்ரெண்டிங். இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் யூஎஸ்ல வந்துட்டு எந்த வால்மார்ட்ல, ஷாப்ரைட்ல, டார்கெட்ல, காஸ்கோல எல்லா இடத்துலையும், பிஜேஎஸ்ல எல்லா இடத்துலையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டோரேஜ் தான். ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு பாப்பாங்கிட்ட கேட்குறப்போ அவங்க 2 பேருமே ஏன்னா ஒயிட் இதான் இந்த மாதிரி சாண்டல் கலர் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து நிறைய ரேக்ஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கினதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரேக்ஸ் இருக்குது. 1 2 3 4. இதே இதில் நீங்கள் ஸ்பிளிட் கண்டெய்னர்ஸ், ஸ்பிளிட் ரேக்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட இருக்குது. லைக் 8 ரேக்ஸ் இருக்குது. பட் அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி 4 ரேக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும். நம்ம ட்ராவலுக்கு எங்கேயாச்சும் போகிறப்போ குழந்தைங்களுக்கு தனித்தனியாக பேக்ஸில் வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஜிப்லாக்ல ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம், இல்லை அதுக்கு தனித்தனி கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அதுவே ஒரு பாக்ஸ் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு 2 to 3 பாக்ஸஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒரு சைடில், நட்ஸ் ஒரு இதில், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாச்சும் அந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ், சேவரி ஸ்நாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது எதுவுமே ஸ்பில் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த பாக்ஸை போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே ஒரு ரேக்லேருந்து இன்னொரு ரேக்குக்கு வந்துட்டு ஸ்பில் ஆகாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டீமும். ஸோ இதை மறக்காம நீங்க வாங்குங்க. ரேக் சொல்றது கூட நல்லா இருக்கும். பட் என்னன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு குட்டி குட்டியா ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பெரிய பாப்பாங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டேன் 4 ரேக்ஸை. ஸோ இதுலயே ஆக்சுவலா இன்னும் 2 கூட இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். பிளாஸ்டிக் நல்லா இருக்குது அப்படின்னா இன்னொரு தடவை கூட ஆர்டர் பண்ணலாம்னு வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு குழந்தைக்கு 1, இன்னொரு குழந்தைக்கு 1 அது மாதிரி ஆகிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் எப்படி வைக்கிறது மட்டும் இல்லை, எங்கேயாவது போகிறப்ப இப்படி கேரி பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா சீப்பான பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. worth the money. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் கூட, நிறைய கலர்ஸ் கூட இருக்குது.
அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே கொஞ்சம் பெரிய சைஸஸ் வேணும்னா அதுவும் இருக்குது. பட் ஐ வுட் ப்ரிஃபர் ஃபார் திஸ். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப போர்ட்டபிள், அதுக்கப்புறம் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சைஸஸாக இருக்கிறது. குழந்தைங்களுக்குன்னு இல்லை, நமக்கும் வந்துட்டு எங்கே போனாலும் இதை கேரி பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்துட்டு என்கிட்ட ஆக்சுவலாக இது ஸ்டீலில் இருக்குது, அதாச்சும் சில்வர் ஸ்டீல் இருக்கும்ல அதில் இருக்குது. பட் எனக்கு கோல்டு கலரில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக நான் பார்த்து தேடி இருந்தது, கடைசியில் எனக்கு கிடைச்சது கோல்டு பிளேட்டட் சில்வர் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பவுல்ஸ் தான். இது வந்துட்டு இட் கம்ஸ் வித் செட் ஆஃப் 4 பவுல்ஸ் இருக்குது. ஒன்று பெரிய சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட சின்ன சைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 5 இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சைஸ், இன்னொரு சைஸு. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு குட்டி பவுல் கூட இருக்குது. இந்த மாதிரி குட்டி பவுலுக்கு வந்துட்டு கடைசியில் கிரேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கேரட் வந்துட்டு சின்ன சைஸில் பெரிய சைஸில் கிரேட் பண்ணுறதுக்கு அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் இந்த பவுல்ஸ் வாங்கினீங்கன்னா லிட்டே இருக்காது. நீங்கள் வந்து ஃபாயிலோ இல்லாட்ட நீங்கள் தனியாக அந்த மாதிரி சிலிகான் கவர்ஸ் அது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வாங்கி ரேப் பண்ணணும். பட் நான் வந்து தேடி எனக்கு எப்படியாச்சும் தனியாக அந்த மாதிரி கவர்ஸ் போடுறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஸோ அதனால் இதோட செட்டோட மேலே லிட்டோடு இருக்கிறது தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை. அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வந்துட்டு 5 செட் ஆஃப் லிட்ஸ் நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்குதுங்க. 5 செட் ஆஃப் லிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒவ்வொரு சைஸ் ஆஃப் லிட் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து தேமூல சில்வர்ல லிட்டோட இருக்கிறது வாங்கினேன். ஐ திங்க் அது வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். இன்னும் வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். இன்னும் வரைக்குமே அதோட குவாலிட்டியும் மாறலை, ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லவும் இல்லை. பாத்திரம் நான் டிஷ்வாஷரில், அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோவேவில் நீங்கள் வைக்க முடியாது, பட் டிஷ்வாஷரில் வந்து சேஃப் தான், அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கோல்டு பவுல் வந்துட்டு கோல்டு பிளேட்டட்ல பவுல் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை லிட்டோட. அதனால என் ஆசையை வந்துட்டு நிறைவேற்றிக்கிட்டேன். நல்லா இருக்குதுல்ல, க்யூட்டாக இருக்குதுல்ல. நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணுறப்போ வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் வரப்போ வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சிலிகான்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி BPA ஃப்ரீ சிலிகான் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ். இதுக்கும் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவேவ்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 இதில் இருக்குன்னா எதுக்கு இது வாங்கக்கூடாதுல்ல. அண்ட் எல்லாமே நல்ல ஏர் டைட்டு. ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கிழிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த இதில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் நான் வாங்கியிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த லிட்ஸ் எல்லாம் எதுவுமே கிளியரவே இல்லை, நல்லா இருக்குது, நீட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கு தான் சரி ஓகே, இது ட்ராவல் அப்போலாம் நல்லா யூஸ் ஆகுங்க நமக்கு. ஸோ இது வந்து இட் கம்ஸ் வித் செட் ஆஃப் 4 இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. ஸோ பிங்க் இருந்தது, வெளியில் வந்துட்டு டார்க் பிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள லைட் பிங்க் இருக்குது. ஆமாம், அண்ட் அதுக்குள்ளாடியும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 பாக்ஸ் இருக்குது, உள்ள 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் செட் ஆஃப் 4. நல்ல கலெக்ஷன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக தான் இருக்குது. இட்ஸ் BPA ஃப்ரீ, அதே மாதிரி தான். அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். கோல்ட் ஃபுட் மெயின்டைன் பண்ணணும்னா கோல்டாகவும் இருக்கும், ஹாட் ஃபுட் மெயின்டைன் பண்ணணும்னா ஹாட்டாகவும் இருக்கும். ஸோ நல்ல வர்த்த ப்ராடக்ட் தாங்க இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு சில காய்கறி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக அப்படியே கவரில் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே போட்டுருவோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ரேக்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு செட் ஆஃப் 3 இருந்தது. செட் ஆஃப் 3 இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 6 அது மாதிரிலாம் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா ஒரு செட் ஆஃப் 3 மட்டும் போதும், எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் வாங்கிக்கலாமே சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய சைஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ், அதுக்கப்புறம் அதோட ஒரு குட்டி சைஸ். இதில் பச்சை மிளகாய் அதெல்லாம் வெட்டி போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, எஸ்பெஷலி ஃபார் கொத்தமல்லி புதினா தான். ஏன்னா எங்கள் வீட்டில் கொத்தமல்லி புதினா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் ஹோல்ஸ் இருக்குது. கீழே வந்துட்டு நம்ம காயை போட்டால் போதும், அந்த கொத்தமல்லியை போட்டால் போதும், தண்ணி வந்துட்டு கீழே ஸ்டோர் ஆகும். அண்ட் காயும் வந்துட்டு அந்த கொத்தமல்லி இலை தலையும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 3 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். நெக்ஸ்ட் வந்துட்டு மீட் நைஃப். இது ஸோ நிறைய மீட் நைஃப்ஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த நல்ல ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு ஷார்ப்னஸ் வேணும் இல்லையா, அதுக்காக இது வந்து என்னோட செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது தீமுல.
குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த ஒரு கொரியன் நைஃப் ஸ்டைல் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நல்ல கை உரசாது உங்களுக்கு. மீட் கூட வந்துட்டு ரொம்ப நீட்டாக நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால சலசலன்னு வெட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு புச்சர் நைஃப், மீட் நைஃப் அது ஒன்று புச்சர் சிசர், மீட் சிசர் வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும், கை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கிளீனிங் சம்மந்தப்பட்டது. ஸோ கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதுதாங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்ஸு, அதுக்கப்புறம் டாய்லெட்ஸ் இல்லை டப்ஸு, அதுக்கப்புறம் வாலு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ இந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் போட்டு சும்மா ஸ்க்ரப்ஸ் கிடைக்கும்ல, அதெல்லாம் போட்டு கையை தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர் நம்ம வாங்கிட்டோம்னா சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். சூப்பராக நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. அதுலேயே டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு டப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத் டப் க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரப் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி வந்துட்டு அந்த கார்னர்ஸ் கீழே தரையோட அந்த முக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாலோட கார்னர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதோட ஹேண்டில் பாருங்களேன், எவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வாங்குறேன். கேட்டுட்டு இது வந்துட்டு எவ்வளோ யூசேஜாக இருக்கும் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கேயே நீங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஃபுல்லாக நீட்டாக ஏதாச்சும் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டா போதும். நீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டாலாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு மிரர் கிளீனர். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு மிரர் கிளீனர்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணுவோம், அதுக்கப்புறம் தனியாக மிரர் க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் எப்படின்னா, ஸோ லிக்விட் வந்து இதுக்குள்ளாடி நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டா போதும். இது வந்து ஸ்பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, இதுதான். ஸோ லிக்விட் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, மிரர் கிளீனிங் லிக்விட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இதில் ஊற்றி வச்சுட்டு இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். நம்ம ஸ்ப்ரே பண்ண மேலே இங்கே ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரேயை ஆன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒன் சைட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், இன்னொரு சைடில் க்ளீன் பண்ணலாம். ஆல் அட் ஒன் ஹேண்ட். அவ்வளோதான். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தனித்தனியாக நம்ம வந்துட்டு இல்லை நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சோடனே டக்குன்னு காஞ்சு போயிடும்ல, இது அப்படி கிடையாது. ஸ்ப்ரே பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு மிரர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரமா பண்றதுக்காக, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. நம்ம இந்த மாதிரி டிராவல் பண்றப்பெல்லாம் வந்து குழந்தைங்களோட சாக்ஸ், எத்தனை செட் ஆஃப் சாக்ஸ், எத்தனை செட் ஆஃப் இன்னோவியர்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஏதாச்சும் ரீசன்ல அழுக்காயிரும், எங்கேயாச்சும் பிளே ஏரியாவில் விளையாடுறாங்க, சாக்ஸ்ல ஏதாச்சும் தொலி போட்டுடுச்சு, அதை வாஷ் பண்ணி ஆகணும். நம்ம வந்துட்டு ரூம்ல எல்லாம் வந்துட்டு அங்கே மக்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் பக்கெட்ஸ் இருக்காது. ஸோ க்ளீன் பண்றதுலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ட்ரெஸ்ல பூ அது மாதிரிலாம் போயிட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு ட்ராவலுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது அண்ட் ரொம்ப போர்ட்டபிள் கூட, காம்பேக்டாக இருக்கிறது கூட இந்த மாதிரி ஒரு பக்கெட் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ இது நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதோ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது தான். ஸோ இந்த போர்ட்டபிள் பக்கெட் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்துட்டு அதை சைஸை ரெடியூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து ஊற்றணுன்னா கூட இந்த மாதிரி ஒரு மக்கோட ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் கூட கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஈஸியாக இருக்கும். எனக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். எஸ்பெஷலி எங்கள் பாப்பாங்களோட சாக்ஸ் தான். 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 செட்டு 3 செட்டு சாக்ஸு 2 பேருக்கு எங்கேயாச்சும் ட்ராவல் அப்போ போடுறோம்னா, ஏன்னா ஷூஸ் தான் அதிகமாக போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த சாக்ஸ் அப்படியே பேக்கில் வச்சு நாடுறதுக்கு இந்த மாதிரி பக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸி, அங்கே காய போடுறது நைட்டாக காஞ்சிரும். பட் நமக்கு இது வாஷ் பண்ணுறதுக்கான இந்த பக்கெட் இல்லை, அவங்களை குளிக்க வைக்கிறதுனா கூட இந்த மாதிரி பக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ சின்ன குழந்தைங்கலாம் வச்சுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இது வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எங்கேயாச்சும் போகிற வழியில் ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா வாந்தி எடுக்கணும்னா கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுலையாச்சும் வாங்கி எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எதுலையாவது டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே யூஸ்ஃபுல் தான், மல்டி பர்பஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் எப்படி வாங்காமல் இருப்போம்ல. போன தடவை வாங்கல, இந்த தடவை கண்டிப்பாக வாங்கியே ஆகணுங்கிறதுக்காக தான் மஃபின்ஸ் பேக்கிங் ட்ரே தான். குட்டி குட்டி மஃபின்ஸோடது 1 2 3 4 5 6. ஸோ 6 into 4 24 மஃபின்ஸ் பேக் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி மினி மஃபின்ஸ்க்காக நான் வந்துட்டு இந்த பேக்கிங் ட்ரே வாங்கினேன். நான் குவாலிட்டி தெரியுமாங்க, நல்ல ஹெவியாகவே இருக்குது.
ஸோ நல்லா இருக்குது குவாலிட்டி எல்லாம். சில டைம்லாம் அந்த லோக்கல் குவாலிட்டிஸ்லாம் மஃபின் ட்ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அது நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாலே நீங்கள் அவன்லேருந்து வெளியே இருக்கிறப்ப ஃபுல்லாக கரக்கரையாக இருக்கும். என்ன பண்ணாலும் க்ளீன் பண்ணாலும் போகாது. பட் இது ஆக்சுவலாக குவாலிட்டியே வந்துட்டு நல்லா இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது அண்ட் நல்லா நீட்டாக கூட இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ குட்டி மஃபின்ஸ் பேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோம் டெக்கார்க்காக தான். ஆக்சுவலாக நான் அது வந்து வாங்கினது ஒன்று, பட் வந்தது என்னமோ இது. நான் கொஞ்சம் எனக்கு அவ்வளோலாம் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. தெரியல, மேபி இது வந்து காரில் விட்டுறதா என்னென்ன கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் சின்ன ஒரு வால் டெக்கார் மாதிரி. நான் இது பார்த்துட்டு என்னோட ஆர்டர் லிஸ்ட்டில் போய் பார்க்கணும் இது எதுக்கு என்ன யூஸுங்கிறது பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் இது ஓகே தாங்க. இது ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு வால் டெக்கார் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஸ்பேச்சுலாஸ், பேக்கிங் ஸ்பேச்சுலாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் நான் வாங்கினேன். அதுவுமே நான் பெரிய சைஸ் பார்த்தேன், பட் எனக்கு வந்தது என்னமோ சின்ன சைஸ் தான். பட் தட்ஸ் ஓகே. மிக்சிங் ஸ்பேச்சுலாஸ்க்கு வந்துட்டு இது நல்லா யூஸ் ஆகும். 4 இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ப்ரைஸ் கூட கம்மி தான், பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதுவும் BPA ஃப்ரீ தான். ஸோ இது ஒன்று 4. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பேக்கிங் அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது குட்டி பேக்கிங்ஸ் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலி யூஸ் தான், கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமானது, நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன். என்னதுன்னு காட்டுறேன். சிம்பிளாக உள்ளதான். இதுவுமே விலை நல்ல ரீசனபிளாக இருக்கிறக்கூடியதான் வாங்கினேன். ஸோ ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ். இப்போ சம்மரில் போடுறதுக்கு இல்லைங்க, வின்டரில் போடுறதுக்கு தான். எனக்கு கலருக்காக மட்டும்தான் நான் வாங்கினேன். அது எப்படி இருக்குது என்னங்கிறது நான் பார்க்கல. ஸோ இதில் வந்து இப்போ தான் பார்க்குறப்ப டாட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் ஓகே. உள்ள வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் தானே, என்ன உள்ள டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே வந்துட்டு இது போட்டுக்கலாம். பட் கலர் எப்படி இருக்குதுங்கிறது வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் எல்லோ இது. நல்லா இருக்குது, நல்ல ஒரு எலாஸ்டிக். இதில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, எதுன்னே எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குஷன் சேருக்கு போடுற அந்த ஷீட்ஸ் இருக்கும்ல, குஷன் கவர்ஸ் இருக்கும் இல்லையா, அது நான் வாங்கினேன். ஸோ டைனிங் டேபிள் சேர் இருக்கும்ல, எங்கள் வீட்டில் 4 டைனிங் டேபிள், 2 டைனிங் டேபிள்ஸ் இருக்குது. ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. ஸோ அந்த சின்ன டைனிங் டேபிளுக்கு வந்து நான் ஆக்சுவலி பிளாக் போடல. ஐ திங்க் ஐ சோஸ் சம் அதர் கலர், பட் பிளாக் வந்துருக்குது. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. நான் இது வேணா ஒரு தடவை போட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் நான் சூஸ் பண்ண கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குது. தெரியல, பிளாக் போட்டால் அவங்க டைனிங் டேபிளுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆக்சுவலாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஸோ டைனிங் டேபிள் சேர்ஸ்க்கான கவர்ஸ் இது. ஸோ இதில் வந்துட்டு 4 செட் ஆஃப் 1 2 3 ஆமாம் செட் ஆஃப் 4 இருக்கணும். ஆனால் எனக்கு வந்துட்டு 1 2 3 4 5 வந்திருக்குது. செட் ஆஃப் 5 வந்திருக்குது. எனக்கு தெரியல, மேபி நான் தான் தப்பாக போட்டிருக்கணும் என்னமோ. பட் ஐ எம் ஷியோர் நான் வந்துட்டு ஸ்ரீதர் கிட்ட கலர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போட்டேன். லைட் பீச் கலராக அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டேன். இல்லை கிரே கலர் ஏதோ போட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி நைட் வேர். ஸோ ஒரு பர்பிள் கலர் பேண்ட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒயிட்டில் பர்பிள் கலர் டிஷர்ட் இருக்கிற மாதிரி இதே வேர் தான். அதுவுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குண்ணே, ஒயிட் அண்ட் பர்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதுவும் டிஷர்ட் தான். ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸில் சும்மா நம்ம நெக் போட் நெக் இருக்கும் இல்லையா, க்ளோஸ் நெக்கை, ஸோ அது மாதிரி ஒரு டாப்ஸ் பண்ணேன். நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி போல்கா டாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வாங்கினது ஒன்று. திங் இது என்ன என் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதில் வந்துட்டு ரோப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ரோப் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடுறப்போ கரெக்டாக இருக்குமோ, இல்லாட்டா வந்துட்டு சைஸே இவ்வளோ பெருசாக தான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியலை. போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், சாரி ஷர்ட்ஸு ஸ்ரீதருக்காக வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 3 சரியா. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து சும்மா ரேண்டமாக தான் ஆர்டர் பண்ணேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் எடுத்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. துணி வந்து பாலிஸ்டர் கிடையாது,
காட்டனும் கிடையாது, பட் ஆனால் என்ன மெட்டீரியல் எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு ரொம்ப பீக் சம்மரில் நீங்கள் போட முடியாது, கொஞ்சம் இந்த ஃபால் இந்த கொஞ்சம் லைட்டாக குளிர் வரும் பாருங்க, அப்போ போடுறதுக்கு சூப்பரான ஷர்ட் இது. ஸோ இதில் வந்துட்டு செட் ஆஃப் 3 இருந்தது. நான் சும்மா ட்ரையலுக்கு தான், நம்ம வெளியே போடுறதுனால வீட்டுக்காச்சும் வந்துட்டு போட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னு சூஸ் பண்ணது தான் இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு லைட் ப்ளூ அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒரு நேவி ப்ளூ. நல்லா இருக்குது, மெட்டீரியல் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 இருந்தது. ப்ரைஸ் என்னன்னு ஞாபகம் இல்லை, பட் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களே அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட லிஸ்ட்டில் விட்டு போன ஒரு பொருள் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாக்ஸு, செட் ஆஃப் ஃபுல் பேர் சாக்ஸ் இது. அண்ட் பாப்பாங்களுக்காக தான் நான் வாங்கினேன். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ். எங்கள் பாப்பாங்களுக்கு வந்து ஒரே கலர்ஸ் போட்டு போட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னாங்க. சரி ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ட்ரைக்காக தான் அது ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஆனால் கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு காலுக்கு கரெக்ட் சைஸாகவே இருக்குது. அவங்களுக்கு கலர்ஸும் ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு சாக்ஸ் எல்லாம் வந்துட்டு, எங்கள் பாப்பாங்களுக்கு கால் கூட கொஞ்சம் நீளமான காலம், அதனால சாக்ஸ் வந்துட்டு ஒரு தடவை வாங்குற சாக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அது போட முடியாது. பட் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, நல்ல எக்ஸ்டெண்டபிளாகவும் இருக்குது. அதனால இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த சாக்ஸ். எஸ், ஸோ அவ்வளோதான். நான் பாப்பாங்களுக்கு வந்துட்டு க்ளோதிங் எதுவும் வாங்கலை, ஏன்னா நம்ம இப்போ தான் நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்ல. ஸோ எனக்கு 1-2 தேவைப்பட்டது மட்டும் தான் நான் வாங்கிக்கிட்டேன். மோர் ஆஃப் இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் தான் வந்து என்னோட ஃபேவரெட்னா, எனக்கு வந்து நான் இந்த தடவை வாங்கின எல்லா கிச்சன் அப்ளையன்சஸுமே எனக்கு நான் ரொம்ப பார்த்து யோசிச்சு நிறைய இடத்துல பார்த்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால இங்கே வாங்கினேன் நான். அண்ட் டவுட்ஃபுல்லாக தான் குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு, பட் 100% ஷியோர் குவாலிட்டியில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை, சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் ஆல் டைம் என்னோட ஃபேவரட் வந்துட்டு இதுதான். எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இதில் வந்துட்டு பால் காய்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்பமாச்சும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட தேமு ஷாப்பிங் ஹால். இதோட ப்ராடக்ட் பற்றின கோட்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்டோட லிங்காக இருக்கட்டும், கவலைப்பட வேணாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ அவ்வளோதான். இதில் உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எது, நீங்கள் இதுக்கு முன்னாடி இதில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அதோட யூஸ் எப்படிங்கிறது மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அதனால இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye-bye. Stay safe.